இனிமையான ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய இறுதி ஓய்வு நாளிலே நாம் இருக்கின்ற இடத்தில் அமர்ந்து ஆண்டவரை போற்றவும் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மைமைப்படுத்தும்படியாய் அன்போடு உங்களை நான் அழைக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஜெபம் செய்வோம். வாழ்வின் எல்லா நிலைகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து வருகின்ற எங்கள் பிதா குமாரன் தூய ஆவியாகிய திரியேக கடவுளே, மகிழ்ச்சி நிறைந்து ஆசீர்வதிக்கப்பட்டு இனிமையான ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக நாங்கள் உமக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை போற்றுகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளினால் புதிய இரக்கங்களினால் எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை பொழுதில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க செபிக்க நல்ல தருணத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த தொழுகையின் வழியாய் உம்முடைய நாமம் மகிமைப்படவும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் இருக்கின்ற இடங்களிலே 19ஆம் ஞானப்பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஞானப்பாடல் 19. கீழ்வான கோடியின் செங்காந்த சூரியன் எழும்பிடும். படிப்பதற்காக தெரிந்து கொண்ட சங்கீதம் 119 வசனங்கள் 33 40 முடிய. 119ஆம் சங்கீதம் வசனங்கள் 33 40 முடிய. கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழி எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். முத கற்பனைகளின் பாதைகள் என்னை நடத்தும். நான்
நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். மாயை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கியருளும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். சேர்ந்து படிப்போம். இதோ உம்முடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். ஆண்டவருடைய தூய சமூகத்திலே நம்முடைய பிள்ளைகளின் குற்றங்களை இந்த காலை வேளையில் நம்ம மனத்தாழ்மையோடு நம்ம அறிக்கை செய்வோமா? இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதில் நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும், ஆண்டவரை தொழுது ஆண்டவரை சோத்தரிக்கும்படியாய் அவர் சமூகம் நேராய் கடந்து வந்திருக்கிற நம்மில் நாம் குறைவுள்ளவர்கள் என்பதனை உணர்ந்து கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்வை சீர்படுத்தும் விதமாக ஆண்டவருடைய தூய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளின் குற்றங்களையும் மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். வேதம் சொல்லுகிறது, நம்மில் ஒருவரும் நம் நீதிமான்கள் இல்லை, நம்ம எல்லோரும் பாவிகள், பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிர்பந்தமான மனிதர்கள் நாம். அதை உணர்ந்து கொண்டவர்களாய் தாழ்மையோடு நம்முடைய மேல்தல்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் நாம் அறிக்கை செய்வோம். வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகின்றவனோ இரக்கம் தருவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகின்றவனோ இரக்கம் தருவான். இது ஆண்டவருடைய தூய சமூகத்திலே நம் இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு நேரம். இது நம்முடைய வாழ்வை சீர்படுத்திக் கொள்வதற்காய் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு சிறப்பு வாய்ப்பின் நேரம் என்பதனை புரிந்து கொண்டவர்களாய் நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே சீர்படுத்திக் கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை சீர்படுத்திக் கொள்ள நாம் முன் வருவோமா? துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவன் அவன் மேல் மனதுருவான். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயவிருத்திருக்கிறார். இந்த காலை பொழுதிலே நமக்கு மன்னிப்பை வழங்குவதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிற ஆண்டவருடைய தூய சமூகத்திலே உண்மையான மனதோடு நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் நாம் அறிக்கை செய்வோம். மன துரும்பங்கள் பரவராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு குரல் ஒவ்வொரு நேரம் நம்முடைய காதலினுடைய ஒலித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா? இந்த குரலுக்கு செவி கொடுக்கும் வண்ணமாய் ஆண்டவரே, உடைய திருச்சமூகத்திற்கு நேராய் நான் கடந்து வருகிறேன், என் பாவங்களை எனக்கு மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லுகிற தாழ்மை உணர்வோடு ஆண்டவருடைய தூய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா? தாவீது ஒரு செய்த பாவம் உணர்த்தப்பட்ட வேளைகளில் ஆண்டவருடைய சமூகத்தில் இவ்விதமாய் வேண்டினான். தேவனை கேட்கும் பலிகள் நொறுமுண்ட ஆவினான். தேவனே, நொறுமுண்டதும் நறுமுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். தேவனே, நொறுமுண்டதும் நறுமுண்டதுமான இருதயத்தை
நம்மை அளவில்லாமல் நேசிக்கின்ற ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் ஒப்புக்கொண்டு போமா? ஆண்டவருக்கு நேராய் நம் திரும்பி வர ஆண்டவர் நம்மை விரும்புகின்றார். இந்த காலை பொழுதிலே யோவேல் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை மீண்டும் நம் நினைவில் கொள்வோம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்த மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகின்றவருமாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே தீங்குக்கு மனஸ்தாபப்படுகின்ற ஆண்டவருடைய தூய சமூகத்தில் நொறுங்குண்ட இருதயத்தோடு, ஆண்டவரே உடைந்த உள்ளத்தோடு நான் வருகிறேன் ஐயா என்று சொல்லுகின்ற தாழ்மையின் சிந்தையோடு அவர் கரத்திலே நம்மை ஒப்புக்கொண்டு போமா? உண்மையான மனதோடு தாழ்மையின் சிந்தையோடு யார் யார் ஆண்டவருடைய தூய சமூகத்திற்கு நேராய் திரும்பி வருகின்றார்களோ அவருடைய பாவங்களை ஆண்டவர் இரக்கமாய் மன்னிக்கிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற எல்லா அக்கிரமங்களிலிருந்து ஆண்டவரை மீட்டெடுக்கிறார். குற்ற உணர்வில் விடுபட்டவர்களாய் நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்கின்ற உணர்வோடு ஒரு மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் ஜெப நிலையிலே நம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிற மகிழ்ச்சியின் உணர்வோடு நம் ஆண்டவரை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரிப்போமா? எல்லார் வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறது. இருக்கின்ற இடத்துல ஆண்டவருடைய வாழ்வில் செய்த அளவற்ற கிருபைகளுக்காக, அளவற்ற நன்மைகளுக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். முடக்கப்பட்ட காலங்களிலே நீண்ட நாட்களாக ஆண்டவருடைய ஆலயத்தை ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாத சூழல்களிலும் நிலைகளிலும் தருணங்களிலும் நம்முடைய இல்லங்களை ஆலயங்களாக மாற்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். நம்முடைய இல்லங்களிலே அமர்ந்த ஆண்டவரை நாம் போற்றவும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், மகிழ்ந்த ஆண்டவரை ஆராதிக்கும்படியான நல்ல காலங்களை ஆண்டவருடைய குடும்ப வாழ்விலே நமக்கு நிறைவாக தந்திருக்கிறார். நன்றியுள்ள இருதயத்தோடு நம் ஆண்டவரை போற்றுவோமா? நன்றியுள்ள இருதயத்தோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? நெருக்கடியான காலங்களிலே தான் நம் ஆண்டவரை அளவுக்கு அதிகமாய் போற்றவும் மகிமைப்படுத்தவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதனைகளின் மத்தியிலே நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரே, இந்த காலை பொழுதினுடைய வார்த்தைகளை கேட்டு உம்மோடு உறவாட, உம்மை போற்ற நீர் எங்களுக்கு தந்த இந்த சிறப்பு வாய்ப்புக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நன்றியோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற உலகில் வாழ்வுக்காக, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற குடும்ப உறவுகளுக்காக, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற பெற்றோர், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற சகோதர உறவுகள், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற வாழ்க்கை துணை, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற பிள்ளைகள், அவர்கள் மூலமாய் நான் பெற்று வருகின்ற மகிழ்வான காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த கொள்ளை நோயின் காலங்களிலும் தேவனுடைய அளவற்ற கிருபையின் பாதுகாவலை நாம் ஒவ்வொரு வினாடி நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோமே. நடுக்கங்களும் திகிலும் நிறைந்த இந்த தருணத்திலே ஆண்டவரால் ஒவ்வொரு நாளும் நாம் தேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே, தைரியப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே. நன்றி சொல்ல வேண்டாமா? வாய்களை திறந்து சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. உதடுகளினால் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே நாங்கள் உம்மை போற்றுகிறோம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்று பாடல் இல்லை, ஒரு கவியை மட்டும் இருக்கின்ற இடத்துல மிக உற்சாகம்
உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா. நன்றியோடு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறானா. தாவீது கற்றுத்தந்த ஸ்தோத்திர ஜெபத்தை ஜெபநிலை நாம் இணைந்து ஏறெடுப்போமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஜெபநிலையிலே ஆண்டவராகிய இயேசுநாதர் கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாம், உம்முடைய ராஜ்யம் வருவதாம், உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாம். அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு உலகமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அமர்வோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை படிக்க கேளுங்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் வரை அடங்கிய திருமறை பகுதிகள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனார். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தனை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேல் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்தர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரியோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படி அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கும் நிஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றால். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்தர் 50 பேர் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள்.
அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாக பிரிந்து போனது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக் கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர் நடுவாக வந்து இருவரையும் பிடித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அன்பானவர்களே, இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே நம் ஆண்டவருடைய தூய சமூகத்தில் ஆண்டவரை போற்ற, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 5 மாதங்கள் ஆண்டவருடைய அளவற்ற கிருபைகளையும் இரக்கங்களையும் பெற்று 4வது மாதத்தினுடைய இறுதியிலும் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். 6 மாதங்கள், ஏறக்குறைய இந்த வருடத்தினுடைய பாதி நாட்களை நாம் நிறைவு செய்ய போகின்றோம். மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து ஆலய தொழுகைகள், ஆலயத்தில் நாம் ஆண்டவரை கூடி ஆராதிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு ஜூன் மாதம் இறுதியிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த கடினமான காலங்களிலும் ஆண்டவர் நம்மை அளவற்ற கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு வினாடி நம்மை பாதுகாத்துக் கொண்டே வருகிறார். நம்ம இல்லங்களில் ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை போற்ற, ஜெபிக்க, ஆண்டவரோடு நம்முடைய உறவை வளர்த்துக் கொள்ளும்படியான நல்ல தருணங்களை ஆண்டவர் நமக்கு நிறைவாக கொண்டிருக்கிறார். நன்றி உள்ள இதயத்தோடு நம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் நாம் ஏறெடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். தியான வசனம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தோட ஒரு மைய பகுதி, ஒரே ஒரு 3 வார்த்தைகள். நான் உம்மை விடுகிறதில்லை, நான் உம்மை விடுகிறதில்லை. அன்பானவர்களே, ஒரு சீடத்து ஒரு பண்பாக இந்த வார்த்தை எங்கே வருகின்றதை நாம் பார்க்கிறோம். ஒரு சீடன் என்பதற்கு பின்பற்றுகிறவன், கற்றுக்கொள்ளுகிறவன் அல்லது பயிற்சி பெறுகிறவன் என்பதே பொருள்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் 12 பேர் என்று அழைக்கப்பட்டாலும் இதை தவிர இயேசுவுக்கு மட்டும் சீடர்கள் உண்டு. இதை மத்திய 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். மற்றும் சீடர்கள் உண்டு என்பதனை அந்த வசனம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. ஆனால் அதே வேளையில் ஆண்டவராய் இயேசுநாதருக்கு அநேக சீடர்கள் இருந்தாலும் கடின உபதேசம் என்று சொல்லி அநேகர் பின்வாங்கி போனார்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 66வது வசனத்தில் படித்து பார்க்கின்ற வார்த்தை வருகிறது பாருங்கள். அந்த கடினமான உபதேசம் என்று சொல்லி அநேகர் பின்வாங்கி போனார்கள். அடுத்த வசனத்தில் 67வது வசனத்தில், யோவான் 6ஆம் அதிகாரம் 67வது வசனத்தில் ஆண்டவராய் இயேசுநாதர் தன்னுடைய சீடர்களை பார்த்து 12 பேரை அழைத்து சொல்லி கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் தானே உண்டு, நாங்கள் யாரிடத்தில் சொல்ல முடியும் என்று சொல்லி, ஆண்டவரே நாங்கள் உம்மை பின்பற்றுவோம், உண்மையை நாங்கள் பின்பற்றி வருவோம் என்று சொல்லுகின்ற ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்தை இங்கே அறிக்கை செய்கின்றதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய காலத்தில் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் சீடர்கள் என்றே அழைக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது 12 பேர் சீடர் கூட்டத்தை வரவழைத்து, ஆண்டவராய் இயேசுநாதரோடு கூட இருந்த சீடர்கள் 12 பேர் ஆண்டவராய் இயேசுநாதரை பின்பற்றுகின்ற மக்களை சீடர்கள் என்று அழைத்து, அவர்களுக்கு சில பணிப்பொறுப்புகளை இங்கே கொடுக்கின்றதை நாம் பார்க்கிறோம். இந்த சீடர் கூட்டம் என்பதற்கு தனி சிறந்த கல்வி தகுதி எதுவுமே இல்லை. மாறாக இயேசுனுடைய அழைப்பு
அவர்களுக்கு தகுதியாக கொடுக்கப்பட்டது. அன்பானவர்களே, அப்படி என்றால் ஒரு சீடன் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 திருமறை பகுதிகள், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள், தீத்து 1ஆம் அதிகாரம் 1 15, யோவான் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் 30வது வசனம் வரை அடங்கிய இந்த திருமறை பகுதிகள் மிக தெளிவாகவே நமக்கு விளக்கம் கொடுக்கின்றதை நம் திருமறை வழியாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு சீடன் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், ஒரு சீடத்துவ வாழ்க்கை என்பது வாழ்வு சார்ந்தது, வாழ்க்கை சார்ந்தது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை உணர்ந்து கொண்டால் மட்டுமே நம் ஆண்டவருடைய சீடராக, ஆண்டவருடைய வார்த்தைகளை பின்பற்றுகின்றவர்களாக நாம் இருக்க முடியும். முதலாவது நாம் பார்க்கின்ற வேளைகளில் பின்பற்றுவதில் உறுதியாக இருக்க வேண்டும். வாசிக்க கேட்ட திருமறை பகுதியாக 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற வேளைகளில் 3 இடத்துல சொல்கிறார், உம்மை நான் விடுவதில்லை, உம்மை நான் விடுவதில்லை. 3 வசனங்களில் 3 இடத்துல அந்த மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது. ஒரு நிகழ்வாக நாம் பார்க்கின்ற வேளைகளில் கடவுளுடைய வார்த்தையின்படி எலியா எலிசாவை தன்னுடைய ஊழியத்தை தொடர்வதற்காக அவர் தெரிந்து அழைக்கின்றார். வயலிலே உழுது கொண்டவர்களே எலியாவை தன் தாழ்வையை போட்டு ஊழியத்திற்காக அவரை தெரிந்து கொள்ளுகிறார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இருந்து 21வது வசனம் வரை வருகின்ற பகுதியில் நாம் அதை பார்க்கிறோம். அவன் தன் குடும்பத்தை விட்டு ஊழியத்தை தொடர்வதற்காக எலியாவை அவன் தொடர்ந்து வருகிறான். தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒலியல் பணியை விட்டுவிட்டு எலியாவை அவன் தொடர்ந்து வருகிறதை பார்க்கிறோம். காட்சி மாறுகிறது. எலியாவை கடவுள் எடுத்துக் கொள்ளப் போகிறார். அந்த செய்தி தான் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்திலே வருகிறது. அந்த இடத்துல எலிசாவும் அதை உணர்ந்திருந்தான். ஆகவே இந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், எலியா சொல்லுகிறான், கடவுள் என்னை பெத்தேல் மட்டும் போக விடுகிறார், கூப்பிடுகிறார், ஐயா போக சொல்லுகிறார் என்று சொன்னவே நான் சொல்லுகிறேன். அந்த 2ஆம் வசனத்தில் வருகிறது, நான் உம்மை விடுவதில்லை, நான் உம்மை விடுவதில்லை. அன்பானவர்களே, எலியா எடுத்துக் கொள்ளப் போகிறார் என்பதும் அது ஆண்டவரால் செய்யப்படுகிற நிகழ்வு என்பதனையும் எலிசாவுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவன் சொல்லுகிறான், உம்மை விடுவதில்லை. 3 இடத்துல அவன் சொல்லுகிறான் பாருங்கள். 2வது வசனத்தில், 4வது வசனத்தில், 6வது முதல் தடவை கர்த்தரனை பெத்தேல் மட்டும், 2ஆம் தடவை கர்த்தரனை எரிகோ மட்டும், 3ஆம் தடவை யோர்தான் மட்டும் என்று சொல்லி அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் எலிசா அவரை தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறான். நான் உம்மை விடுவதில்லை, நான் தனியாய் விடுவதில்லை, பின்பற்றுவதிலே அவன் ஒரு உறுதியுடையவனாய் நான் உம்மை விட்டு விடுவதில்லை என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல அந்த பகுதி நான் வாசிக்கிற வேலை வருகிறது பாருங்கள். ஒரு 50 பேர் கவனித்து நிற்க அந்த இடத்துல வந்து கேட்கிற சொன்னார். கேட்கிற வேலைகளில் எலியா கேட்கிறார், நான் உனக்கு என்னையா செய்யணும், நான் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்கிற வேலைகளில் எலிசா சொல்லுகிறார், எனக்கு ஆவியின் வரம் இரட்டிப்பாய் கிடைக்கும். ஆவியின் வரம், இந்த ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும். அவர்களே, ஒரு நிஜத்தில் நீ வரக்கூடாது என்று சொன்னால் சீடன் வரக்கூடாது. ஒரு குரு என்ன வார்த்தையை சொல்லுகிறாரோ அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது ஒரு சீடனுடைய பொறுப்பு. ஆனால் இங்கே நிஜத்தில் பார்க்கின்ற வேளைகளில் அவன் குருவை பின்பற்றுகிற, அப்படி அவருடைய ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும் பின்பற்றுகின்றதை நாம் காண முடிகிறது. வாழ்க்கையிலே பின்தொடர்தல் முக்கியமானது. ஆனால் நான் யாரை பின்தொடர்கிறேன் அதுவும் முக்கியமானது. நான் யாரை பின்பற்றி நடக்கிறேன், யாருடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்றுகிறேன் என்பதும் முக்கியமானது. பேதுருவினுடைய கூற்றை இந்த வேளையில் நாம் நினைவெடுக்க விரும்புகிறேன். லூக்கா 22ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் ஆண்டவராய் இயேசுநாதரிடத்தில் பேதுரு சொல்லுகிறார், காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன், காவலிலும் சாவிலும் உம்மை நான் பின்பற்றுவேன் என்று சொல்லுகிறதான ஒரு உறுதியான விசுவாசத்தை பேதுரு வெளிப்படுத்துகிறார். அன்பானவர்களே, இந்த பகுதியில், இந்த திருமறை பகுதியில் எலியாவை பின்பற்றுவதில் எலிசா உறுதியாக நிற்கிறேன். கேட்கிறேன், ஆவியின் வரம் 2 மடங்காக வேண்டும் என்று கேட்ட வேளைகளில்
இப்பொழுது எலியா சொல்லுகிறார், நான் எடுத்துக்கொள்வதை நீ பார்த்தால் அது உனக்கு கிடைக்கும். அப்படின்னா ஒரு சீடன் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், அவனுடைய பணி அவனுக்கு எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதனை மிக தெளிவாக சொல்றோம். ரொம்ப உன்னிப்பாக நீ கவனமாக இருந்தால் உனக்கு கிடைக்கும். நான் எடுத்துக்கொள்வதை நீ பார்த்தால் கவனித்தால் உனக்கு கிடைக்கும். பேசிக்கொண்டிருக்கிற வேலைகளிலேயே எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறார். 2 பேரும் பிரிக்கப்படுகிறார்கள். எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். சால்வை கீழே விழுகிறது. அன்பானவர்களே, அப்படியே பார்க்கிறார். அந்த சால்வை எடுத்து யோர்தானை அடிக்கிறார். யோர்தான் மீண்டும் 2ஆக பிளக்கிறது. அன்புக்குரியவர்களே, துவை நாளின் காலை பொழுதிலே கடவுளுடைய சமூகத்திற்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். கடினமான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நெருக்கடியான தருணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களிலே ஒரு தவிப்பும் சஞ்சலமும் நம்மை அதிகமாய் சூழ்ந்து கொண்டிருக்கிற வேளைகளில் யாரை பின்பற்றினால் எனக்கு வாழ்வு கிடைக்கும், அல்லது யாரிடத்தில் சென்றால் நான் விடுதலை பெறுவேன், யாரால் நான் பாதுகாக்கப்படுவேன் என்பட்ட ஒரு கேள்விகள் எல்லாம் நம்முடைய மனதில் எழும்புவது உண்டு. இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, பின்பற்று. யாரை? ஆண்டவரை பின்பற்று. ஆண்டவரை நீ பின்பற்று. ஆண்டவரை நீ பின்பற்றினால் உனக்கு வாழ்வு உண்டு. ஆண்டவராய் இயேசுநாதருடைய திருப்பணி காலத்தில் ஒரு பார்வை இழந்தவன் ஆண்டவராய் இயேசுநாதரை நோக்கி கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரண்டும், எனக்கு இரண்டும். இந்த நேரத்தில் கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அதட்டினார்கள். சத்தம் போடாது, சத்தம் போடாது என்று சொன்ன வேளைகளில் அவன் உறக்க சத்தமாய் கூறினான், தாவீதின் குமாரனே எனக்கு இரண்டும் என்று சொல்லி. அந்த கூப்பிடுதல், அந்த வேண்டுதல், அந்த உறுதியாக நிற்றல் அவனுக்கு பார்வையினை கொடுத்தது என்பதனை நாம் தெளிவாக நாம் உணர்ந்திருக்கிறோம், படித்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராய் ஆண்டவரை பின்பற்றுவதில் உறுதியாய் நிற்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2வது பகுதியில் நம்ம பார்க்கின்ற வேளைகளில் நம்முடைய வாழ்க்கை, ஒரு சீடத்துவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதனை தீத்துவனுடைய பகுதியின் வழியாய் நாம் பார்க்கின்ற வேளைகள் சொல்கிறார். அது ஒரு இடரல் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இடரல் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு சொல்லுகின்ற வேளைகளில் தீத்து 2ஆம் அதிகாரம் 7ஆம் 8வது வசனத்தில் விதமாக வருகிறது, நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு முன்மாதிரியாக காண்பித்து, நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு முன்மாதிரியாக காண்பித்து, 8வது வசனம் சொல்கிறது, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவன், நல்லொழுக்கம் உள்ளவன், குற்றம் சாட்டப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனாகவும் இருப்பாயாக. உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு இடரில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அவர்களே, இதை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகின்ற வேளைகளில், ஆனால் இளவாலிபனாகிய தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், உன்னை ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்தில் கற்பில் விசுவாசிகளுக்கு மாதிரியாகிறது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, ஒரு கிறிஸ்தவ ஒரு பட்டாளனுடைய வாழ்க்கை என்பது ஒரு இடரல் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். 5 காரியங்கள் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். வார்த்தை, நடக்கை, அன்பு, விசுவாசம், கற்பு. நம்முடைய பேச்சுகளிலே இடரல் இருக்கக்கூடாது. அடுத்தவர்கள் நம்ம பேச்சினால இடரக்கூடாது. நம்முடைய நடக்கை, நம்முடைய செயல்பாடுகளினால அடுத்தவர்கள் இடரல் வரக்கூடாது. நான் அடுத்தவரை நான் நேசிக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். கடவுளோடு உள்ள உறவு, விசுவாசம் ஒரு ஆழமானதாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். கற்பு, நான் தூய்மையானவராய் நான் இருக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். என்னை பார்க்கின்றவர்கள், என்னுடைய நடத்தையை பார்க்க, இந்த பேச்சை பார்க்கின்றவர்கள், என்னுடைய அன்பின் வெளிப்பாடை பார்க்கிறவர்கள் இவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள், இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்ல வேண்டும். இவர்கள் பரிசுத்தமான ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு இடர் உண்டாக்காமல் மற்றவர்கள் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து சொல்லுகின்ற வேளைகளிலே 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறார், எல்லா விதத்திலும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறார். எல்லா விதத்திலும் எங்களை நாங்கள் தேவ ஊழியக்காரராக
பண்ணுகிறோம். அப்ப எல்லா விதத்திலும் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையிலே ஒரு வசனம் வருகிறது பாருங்கள். இந்த 4வது வசனம் சொல்லுகிறார், பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இறுக்கங்களிலும் என்று சொல்லுகிறார். உபத்திரவங்கள் நெருக்கங்கள் மத்தியில நாங்கள் எங்களை தேவ ஊழியக்காரமாக நாங்கள் விளக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, மீண்டும் அழுத்தமாக சொல்லுகிறேன், ஒரு கடுமையான நெருக்கடியான காலத்தில், கொள்ளை நோயின் தாக்கம் நிறைந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்துல தான் ஒரு சீடன் அல்லது ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும், ஒரு உண்மையான ஆண்டவருடைய இறைப்பற்றாளர் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அவருடைய பேச்சு அவனுடைய செயல் எப்படி இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமாக இடரல் இல்லாத முழுக்க முழுக்க தேவ பலனை சார்ந்து நிற்கின்றதாக இருக்க வேண்டும். அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்பொழுது அவன் ஆண்டவராய் இயேசுநாதரை சார்ந்து நிற்கின்றவனாக, தேவ பலனை சார்ந்து நிற்கின்றதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் எந்த கடினமாக இருந்தாலும் சரி, எந்த வேதனையான ஒரு அனுபவமாக இருந்தாலும் சரி, அது ஒரு மகிழ்வான காலங்கள், ஒரு மகிழ்வான தருணம் என்பதனை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிற வேண்டும் சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் சொல்லுகிறேன். என்னுடைய பேச்சு, என்னுடைய நடத்தை, என்னுடைய செயல்பாடுகள், மற்றவர்கள் மேல் காட்டுகின்ற பரிவு, என்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கையின் மூலமாய் நான் வாழ்வேனானால் என்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு மகிழ்வான ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அன்பானவர்களே, அந்த உணர்வோடு நம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறுதியாக இந்த பகுதியில் நம்ம பார்க்கின்ற வேளைகளில் உண்மையான ஒரு சீடத்துவ வாழ்வு, ஆண்டவரை பின்பற்றுகின்ற ஒரு வாழ்க்கை என்பது தன்னையே இழக்க துணிகின்ற ஒரு வாழ்க்கை. இது ஒரு கடினமான ஒரு அனுபவம். அன்பானவர்களே, இந்த சீடத்துவ வாழ்வு என்பது குருவை போல வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசுநாதரை நாம் பின்பற்றுகிறோம். ஆண்டவரை இயேசுநாதர் மிக அழகாக இதை சொல்லுகிறார். மார்க் 10:45 வசனத்தில், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும் அநேகரை மீட்கும் பொருளாக தம் ஜீவனை கொடுக்க வந்தார். அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாய் வந்தார். இந்த உலகத்தில் வாழ்வை எப்படி தக்க வைத்துக் கொள்வது தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இந்த நெருக்கடியான காலத்தில், இந்த கொள்ளை நோயின் காலத்தில் வாழ்வை நாம் எப்படியாய் நம்ம தக்க வைத்துக் கொள்வது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு கிரியாவுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னை மறைத்து மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தன்னை மறைத்து மற்றவர்களுக்காக வாழ்வு கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கு பல நேரங்களில் இந்த நாளைக்கு நம்ம அழகாக ரொம்ப அதிகமாக சொல்லிக் கொண்டிருந்தோம், என் பெருமை, என் ஜனம், என் கூட்டம் அப்படின்னா நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தோம். இதையெல்லாம் நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய வாழ்க்கை தக்க வைத்துக் கொண்டு கொள்ள வேண்டும். கோவிட்-19 ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. எதையும் நம்மால தக்க வைக்க முடியாது. எதையும், எவ்வளவுதான் ஆஸ்தி இருந்தாலும், எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும், எதையும் நான் தக்க வைத்துக் கொள்ள முடியாது. எல்லாமே ஆண்டவருடைய கரத்துல தான் இருக்கு. என் கரத்துல எதுவுமே இல்லை. ஒரு மனிதன் முழுக்க முழுக்க அவன் ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாம் அவன்தான். அன்பானவர்களே, உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னை மேன்மைப்படுத்தாமல் ஆண்டவரை மேன்மைப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை. என்னுடைய பலனை, என்னுடைய ஆசையினை, என்னுடைய தகுதியினை, என்னுடைய புகழ்ச்சியினை நான் மேன்மைப்படுத்தாமல் ஆண்டவரை மேன்மைப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை. அன்பானவர்களே, இதைத்தான் யோவான் 3:22 வசனத்தில் இந்த 30வது வசனம் வரை வருகின்ற பகுதியில் அவர் சொல்லுகிறார். யோவான் சொல்லுகிறார், நான் அல்ல அவர் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறதை நாம் காணப்படுகிறது. நான் அல்ல, அவர் பெருக நான் சிறுக வேண்டும். ஐயா, யோவான் அநேக இடத்தில் அவன் காவலை அந்த நேரத்தில் வைக்கப்படாமல் தன்னுடைய மக்களுக்கு அவன் போதித்துக் கொண்டிருக்கிற வேளைகளிலே இயேசுநாதருடைய வருகையை பார்த்தவன் சொல்லுகிறார், நான் சிறுக அவர் பெருக.
பெருசா நினைத்து கொண்டிருக்கிற வேலைகளில் யோவான் சொல்கிறார், நான் சின்னவன் ஐயா, அவர் பெரியவர். அவர் பெரியவர். என் வாழ்க்கையிலே நான் சிறுக வேண்டாம், அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். பார்ப்பவர்களே, இந்த காலை வேளையிலே கடவுளுடைய சமூகத்திற்கு நேராய் கடந்து வந்திருக்கிறோமே. என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரை வெளிப்படுத்துகின்றதாக அமைந்திருக்கிறதா? என் வாழ்வு ஆண்டவராய் இயேசுநாதரை வெளிப்படுத்துகின்றதா அமைந்திருக்கிறதா? ஆண்டவராய் இயேசுநாதருடைய அன்பு, அவருடைய தியாகம், அவருடைய இரக்கம் என்னிலே வெளிப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசுநாதர் இந்த மனிதன் மேல் காட்டின அன்பு, அவர் மனிதனுக்காக அவர் செய்த தியாகம், அவர் நம்மை காண்பித்த இரக்கங்கள் நம்முடைய வாழ்விலும் வெளிப்பட வேண்டும். நெருக்கடியான காலங்களிலே நம்முடைய வாழ்விலே ஆண்டவரை வெளிப்படுத்துகிற என்னை இழந்து தன்னை இழந்து ஆண்டவரை நம்முடைய வாழ்விலே வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றவர்களாக, மற்றவர்களை நேசிக்கின்றவர்களாக, மற்றவர்களை பரிவு காட்டுகின்றவர்களாக, மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்றவர்களாக, தேசத்திற்காக, தேசத்தினுடைய வாழ்வுக்காக, துயரத்திலே வாடிக்கொண்டிருக்கின்ற, சஞ்சலத்திலே தவிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக, ஆண்டவருடைய திறப்பின் வாசலிலே வரிக்கப்பட்டோடு நிற்கின்ற ஒரு மனிதர்களாக, உண்மையான சீடர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே ஆண்டவரை பற்றும் விசுவாசி, ஆண்டவரை நம்பி இருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவரிலே நாம் சார்ந்து நிற்போம். உண்மையாகவே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, வாழ்விலும் சரி தாழ்விலும் சரி உண்மை நான் விடுவதில்லை. ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் எந்த கடினமாய் இருந்தாலும் உண்மை விட்டு நான் விடுவதில்லை, விடுவதில்லை என்று சொல்லுகிற பிரதிக்கினையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். இருக்கின்ற இடத்துல 284 கீர்த்தனையினை நாம் பாடுவோம். கீர்த்தனை 284. இயேசு என் அஸ்திவாரம், ஆசை எனக்கு அவரே, நேசமுசி பாருங்கள், இயேசுவை கண்டேன். Say
அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதனையும் உம்முடைய பின்பற்றுகின்ற வாழ்க்கை என்பது எவ்விதமான ஒரு வாழ்க்கை என்பதனையும் இந்த கால வேளையில் எங்களுக்கு உணர்த்தி இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை பின்பற்றுவதில் உறுதியுடையவர்களாய் எங்களுடைய வாழ்க்கை என்பது இடரில்லாத ஒரு வாழ்க்கையாக, எங்களை மறைத்து உம்மை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதனையும் ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றேன். நன்றியோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கடின காலங்களிலே உம்மை நாங்கள் சாட்சியாய் வெளிப்படுத்தத்தக்கதாய் நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதனை இன்றைக்கு அழுத்தம் திருத்தமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை கேட்ட நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எங்களுடைய பேச்சு, எங்களுடைய நடத்தை, எங்களுடைய வாழ்விலே காணப்படுகிற விசுவாசம், நாங்கள் மற்றவரை நேசித்ததிலே எங்களுடைய தூய்மையான வாழ்க்கையின் மூலமாய் ஆண்டவரை நாங்கள் பிரதிபலிக்கத்தக்கதாய் எங்களுடைய உம்முடைய தியாக அன்பை மற்றவர்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்தத்தக்கதாய், மற்றவர்கள் மேல் நாங்கள் பரிவுள்ளவர்களாய், மற்றவர்களுக்காக செபிக்கின்றவர்களாய் நாங்கள் எப்பொழுதும் காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலங்களிலே உம்முடைய அருளுக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய பாதுகாப்பிற்காக பணிவோடு நாங்கள் உம்முடைய சமூகத்தை தேடி நாங்கள் கடந்து வருகிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் மேல் காண்பிக்க வேண்டும், உம்முடைய அன்பை எங்கள் மேல் வெளிப்படுத்த வேண்டும், உம்முடைய பரிவை எங்கள் மேல் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற தாழ்மையோடு கொண்டே கடந்து வருகிறோம். இந்த கோவிட்-19 உலகம் முழுவதும், எங்களுடைய தேசம், எங்களுடைய மாநிலம், எங்களுடைய மாவட்டம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கடினமான காலத்திலே நீர் ஒருவரே எங்களை இதிலிருந்து விடுவிக்க முடியும் என்று சொல்லுகின்ற தவிப்போடு ஆழமான விசுவாசத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் மேல் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீர் ஒரு வாக்கின மனித குலத்தின் மேல் உம்முடைய இரக்கத்தை நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தாழ்மையோடு நாங்கள் நிற்கிறோம். இரக்கமுள்ளவரே, உம்முடைய பலனையும் உம்முடைய கிருபையிலையும் எங்கள் மேல் வெளிப்படுத்தும் அப்பா. ஒரு விதமான ஒரு நடுக்கம், ஒரு விதமான பயம் எங்களை வாட்டிக் கொண்டிருக்கின்ற சூழல்களிலே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற நம்பிக்கையின் வார்த்தைகளினால் ஒவ்வொரு வினாடியும் எங்களை பலப்படுத்த வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். இந்த தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். தேச தலைவர்களுக்காக ஆண்டவரே, இந்த தேசத்தை பாதுகாக்க அரசு எடுக்கின்ற முயற்சிகள், இதிலே தங்களை ஈடுபடுத்தி இருக்கின்ற ஒவ்வொரு அரசு பணியாளர்கள், காவல்துறையினர், மருத்துவத்துறையினர், மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். குறிப்பாக இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே காணப்படுகிற பிள்ளைகளுக்காக, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சுகம் உம்முடையதப்பா, நீர் ஒருவரை எங்களை சுகமாக்க முடியும் என்று சொல்கிற ஆழமான நம்பிக்கையிலே உன்னை நோக்கி பார்க்கிற நாங்கள் இந்த பலகீனத்தோடு காணப்படுகிற ஒவ்வொரு மக்களையும் என் ஆண்டவர் குணப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உடைய ஒரு வார்த்தையினாலே இந்த கொடிய வியாதி, இந்த கொடிய தொற்று நோய் இந்த உலகத்தை விட்டே அகன்று போகவே அந்த ஒரு வார்த்தையினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். குழந்தைகள், சிறுவர் சிறுமியர், வாலிபர்கள்,
பெற்றோர், முதியோர் என தனித்தனியாக என்னுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கொடிய வியாதி யாரை தாக்கும் என்று சொல்லி தெரியாத அந்த தருணத்திலே ஒவ்வொரு மக்களையும் தனித்தனியாய் கர்த்தர் கண்ணோக்கி நீ பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. இந்த தொற்று பரவாமல் நம்முடைய மக்களை தம்முடைய சட்டைகளுக்குள் நீர் மறைத்துக் கொள்ள வேண்டும் என நாங்கள் சொல்லுகிறோம். இரக்கமுள்ளவரே, நம்பிக்கையிட்டு காணப்படுகிற மக்களுக்கு நம்பிக்கையினை தார், ஆறுதலற்றவர்களுக்கு ஆறுதலை தார், சோர்ந்து போயிருக்கின்றவர்களுடைய சத்துவத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என நாங்கள் சொல்லுகிறோம். வீடுகளிலே முடக்கப்பட்டவர்கள், தனிமை முகாம்களிலே வைக்கப்பட்டிருக்கிறவர்கள், மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட எல்லா மக்கள் மேலும் தேவ கிருபை அளவில்லாமல் பொழியப்படட்டும் ஐயா. தூர இடங்களிலே, அயல் நாடுகளிலே, இந்த கால வேளையிலே இந்த தொழுகையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் கடவுள் கண்ணோக்கி பாரும் ஐயா. எல்லா மக்கள் மேலும் தேவ கிருபை அளவில்லாமல் பொழியப்படட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். என் ஆண்டவர் எங்களை பாதுகாத்துக் கொள்வார். என் ஆண்டவருடைய பலன் என்னை தாங்கும். நான் அவருடைய மகன் என்று சொல்லுகிற விசுவாசத்தை, நம்பிக்கையினை உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் என நாங்கள் சொல்லிக்கிறோம். 2020 ஆண்டின் 6 மாதங்கள் உடைய பலனினால் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆலய தொழுகைகள் ஆண்டவரே இணைந்து தொழுத முடியாத ஒரு கடின நாட்களிலும் உம்மை ஆராதிக்கக்கூடிய சூழல்களையும் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். சீக்கிரமாய் ஆலயங்கள் திறக்கப்பட்டு உம்மை கூடி ஆராதித்து ஓய்வு நாளிலே உம்மை மகிழ்ந்து போற்றக்கூடிய காலங்களை ஆண்டவர் வெகு விரைவாய் நீர் கட்டளையிட வேண்டும் என நாங்கள் சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவர் ஒரு முறை கூட எங்களுடைய மீறல்களை, எங்களுடைய அக்கிரமங்களை உடைய சமூகத்திலே நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லி உடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். மனஸ்தாபப்படுகிறோம் அப்பா. இந்த இரக்கத்தை நீர் வெளிப்படுத்தி எங்களை மன்னித்து எங்களுடைய மீறல்களை, எங்களுடைய அக்கிரமங்களை பொறுத்து இந்த தேசத்தில், இந்த உலகத்தில் இருந்து இந்த கொள்ளையின் நோய் நீர் ஆண்டவர் எடுத்து போடுவீராக. உடைய பிள்ளைகளே இந்த வானிலை காணப்பட்ட இந்த பயத்தை ஆண்டவர் எடுத்து போட வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். ஒரு புதிதாக்கப்பட்டவர்களாய் ஒவ்வொருவருமை புகழ்ந்து போற்றக்கூடிய நல்ல சூழல்களை கர்த்தர் நிறைவாய் தர வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். வாழ்வாதாரங்கள் இழந்து தவிக்கின்றவர்கள், தங்களுடைய அன்புக்குரியவர்கள் இழந்து தவிக்கின்றவர்கள், பொருளாதார ரீதியிலே பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள், தொழில்களிலே முடக்கங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். சூழல்களை மாற்றி நன்மையான காலங்களை கர்த்தர் கட்டளையிடும். ஆறுதலற்றவர்களை ஆறுதல் விடுத்தும், தேர்தலற்றவர்களை ஆண்டவர் தேர்தல் விடுத்தபடியாக நாங்கள் செபிக்கிறோம். நலிவுற்றவர்களுக்கு ஆண்டவருடைய வளமான காலங்களை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். இது உம்மால் முடியும் என்று சொல்லுகிற நம்பிக்கையோடு உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வருகின்ற காலங்கள் உண்மையாகவே ஒரு விடுதலையின் காலங்களாய் உம்முடைய அன்பின் பிரமாணத்தை, ஆழத்தை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரை போற்றுகின்ற மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கும். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கொண்டாடுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல கடவுளின் பாதுகாவலுக்கு பராமரிப்பு உங்களை